FIRல இந்த அம்மா கிட்ட கையெழுத்து வாங்குங்க. மா, இதுலயும் ஒரு சைன் போடுங்க. போடுங்க. இங்க ஒரு கைது போடுமா? இந்தாங்க சார். இது பத்திரமா இருக்கட்டும். ஓகே சார். இவங்களை லாக்கப்ல வைங்க. வாங்க உட்காருங்க. இல்ல சார், பரவாயில்ல. பாத்தீங்களா லட்சுமி, குற்றவாளி உங்க வீட்டுல தான் இருக்காங்கன்னு நான் சொன்னது உண்மையாயிருச்சுல்ல? இவங்க ஒருத்தங்க செஞ்ச தப்பால உங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுது பாத்தீங்களா? சார், என் குடும்பம் பட்ட கஷ்டத்தை விட என் லட்சுமி பட்ட கஷ்டம் தான் அதிகம். செத்து பொழைச்சு வந்திருக்கான். இவங்க இந்த அளவுக்கு போயிருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது பாருங்க, எல்லாத்துக்குமே அந்த மதுதான் காரணம். இவங்க முட்டாள்தனமா அவகிட்ட வேலை போட்டாங்க. லட்சுமி, எல்லாமே நம்ம வீட்டுல இருக்கு. இவங்க கேட்டிருந்தா எது வேணாலும் கொடுத்துருக்கலாமே. இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? விடுங்க இன்ஸ்பெக்டர் சார். இவங்க இல்லைன்னா தேனக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்களை எப்படியாவது சீக்கிரம் வெளியில விட வாய்ப்பு இருக்கா சார்? இவங்க அப்ரூவர் ஆயிட்டதால பெரிய தண்டனையெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. அதுவும் இல்லாம ஜான்சியோட மர்டருக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாததால சீக்கிரமே ரிலீஸ் ஆயிடுவாங்க. தேங்க்ஸ் சார். இவங்க அந்த மதுவுக்கு துணை போயிருக்காங்க. சீக்கிரம் வந்துருவாங்க. மதுவுக்கு தான் பெரிய தண்டனை கிடைக்கும். சார், பெரிய தண்டனை மட்டும் இல்ல, முடிஞ்சா அந்த மதுவுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. அவ என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கிட்டா. என் லட்சுமியை கொல்ல பார்த்தா. அதுல லட்சுமியோட அக்கா ஜான்சி பலி ஆயிட்டா. இப்போ எங்க இடத்தை ஏமாத்தி வாங்கிக்கிட்டா. அதனால எங்களுக்கு ஊர்ல எவ்வளவு கெட்ட பேர் தெரியுமா? வெற்றி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இப்பதான் மாட்டிக்கிட்டாங்கல்ல, எல்லாத்தையும் மீட்டரலாம். கான்ஸ்டபிள். எஸ் சார். சொல்லுங்க. அந்த அம்மா கிட்ட செல்போனை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். அதுல இருக்கிற அந்த வீடியோ இதுல சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்தாங்க அந்த ரெக்கார்ட் பண்ண ஆடியோவை இதுல சென்ட் பண்ணுங்க. ஓகே சார். கான்ஸ்டபிள் சார். ஜீப்பை ரெடி பண்ணு. ஓகே சார். வெற்றி, நான் போய் அந்த மதுவை அரெஸ்ட் பண்ணணும். நீங்க கிளம்புங்க. சரிங்க சார். சார், நானும் உங்க கூட வரலாமா? அவளை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் சார். இல்ல வெற்றி, அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியல. அதுவும் இல்லாம உங்களை என்னால கூட்டிட்டு போக முடியாது. அதனால நாங்க மட்டும் போயிட்டு வரோம். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க. எஸ் சார். லக்ஷ்மி, போலாமா? ஒரு நிமிஷங்க, நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். தென்னு, ஏன் நீ எந்திரிச்சிட்ட? சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது பிரெட் கொண்டு வரட்டுமா? சாப்பிடுறதுக்கு பிரெட்டா? எனக்கு என்னங்க ஆச்சு? உனக்கு ஜுரம் வந்துருச்சுமா? ஜுரமா? எனக்கா? எப்போ? இப்பதாம்மா. உனக்கு ஜுரம் அதிகமாயிடுச்சு. உனக்கு ஜுரம் அதிகமாயிட்டதுனால நீ தூக்கத்துல என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்ட. இதுல நான் இருக்கிறது கூட உனக்கு தெரியல. நீ ரொம்ப உளர ஆரம்பிச்சிட்டமா. சரி, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. நான் உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவங்க மருந்து எழுதி கொடுத்தாங்க. நான் அதை வாங்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தேன். அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு சுடு தண்ணியில ஒத்தடம் கொடுக்க சொன்னாங்க. நான் அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ எப்படிமா இருக்கு? ஜுரம் குறைஞ்சிருக்கு. எதுக்காகங்க இப்படி பண்ணீங்க? என்னத்தை நீ இப்படி கேக்குற? எனக்கு அந்த தகுதி இல்ல. நான் எவ்வளவு பெரிய பாவி தெரியுமா? அப்படியெல்லாம் பேசாத தேனு. சரி, முதல்ல நீ தூங்கு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? எல்லாமே தான் முடிஞ்சு போச்சு. எங்க உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையாங்க? எதுக்கு கோவம்? எல்லாத்துக்குமே தான். நான் என்ன
நல்லவளா? இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கேன். உங்களை நான் எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன். அது உங்க அம்மா பேச்சு கேட்டு நீ பண்ணது. எனக்கு எங்க போச்சு புத்தி? தேனு, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ படுத்து முதல்ல ரெஸ்ட் எடு. ஜுரம் அடிச்ச உடம்புல நான் சாவுறேங்க. நான் இருந்து என்னத்தை சாதிக்க போறேன்? ஓ, இதே உங்க இடத்துல நான் இருந்திருந்தா அதைத்தான் நான் செஞ்சிருப்பேன். செத்து தொலையட்டும்னு விட்டுருப்பேன். ஐயோ, என்ன தேனு இது? நீ என் பொண்டாட்டி. ஏமா, உன் கூட நான் எவ்வளவு காலம் வாழ்ந்திருக்க. என்னோட சுக துக்கத்துல எல்லாம் நீ இருந்திருக்க. எனக்காக நீ வாழ்ந்திருக்க. இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. என்ன பண்றது, இடையில கொஞ்சம் நீ மாறிட்ட. அத நான் மறுக்கல. இருந்தாலும் நீ ஏன் எந்த தப்பும் செய்யலமா, அது எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு தெரியுமா, நீ ஏன் செஞ்சிருந்தா கூட அதை நான் பெருசுபடுத்த மாட்டேன். அழாத தேனு, சொல்றது கேளுமா, அழாத. இப்ப என்ன ஆச்சு? அழக்கூடாதுன்னா அது ஒரு சூழ்நிலை, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதாம்மா. நீ செஞ்ச கெட்டதை பாக்குறதுக்கு முன்னால நீ செஞ்ச நல்லதையும் நான் பார்க்கணும்ல. என்ன விடுங்க. என் அம்மா இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா. அதுக்கெல்லாம் நீங்க எனக்கு என்னங்க தண்டனை கொடுக்க போறீங்க? உனக்கு எதுக்காக தண்டனை கொடுக்கணும்? என் அம்மாவை என் கூடவே வச்சிருந்தனே, அதுக்கு உன்னை நான் பாராட்டி தான் ஆகணும். பாராட்டணுமா? ஆமாமா. அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பாங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சதும் அவங்கள நீ அனாதையா விட்டுறாம உன் கூடயே வச்சிருந்தியே. அப்படி வச்சிருக்கிறதுனால மாமனாருக்கு எவ்வளவு பிரச்சனை வரும்ன்றத பத்தி கவலைப்படாம இங்க கூட்டிட்டு வந்தியே. அன்றியோட அவங்கள நீ நினைச்சு பாத்தியே. அதுக்கு உன்னை பாராட்ட வேண்டாமா? அது அவங்க புரிஞ்சு நடந்துக்கலையேங்க. அது உன் தப்பு இல்லையே தேனு. எப்படி எல்லாமே தப்பு இல்லைன்னா அப்புறம் தப்புன்னா எதுங்க? இவ்வளவு ஜுரத்துல நீ இப்படி உட்கார்ந்து பேசுறதுதான். எங்க அம்மா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. லக்ஷ்மியோட அக்கா ஜான்சிய கொல்றதுக்கு உதவி பண்ணிருக்காங்க. ஐயோ கடவுளே, கொஞ்சம் தவறு இருந்தா இவங்களே கொண்டு இருப்பாங்களே. அது தப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? தேனு, செஞ்சப்போ அது தப்புதான். இப்போ புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்களே, அப்பவே அது தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. பத்தாததுக்கு அவங்க அப்ரூவர் ஆயிருக்காங்க. அதுல மாட்ட போறது நம்ம குடும்பத்தோட தூக்கத்தை கெடுத்த அந்த மது. அவ உள்ள போனா நம்ம குடும்பம் பழையபடி தலை நிமிந்துடும். இங்க பாரு, நீ கவலைப்படாம தூங்குறியா? ஏய் கேள்வி, நான் உள்ளதா இருக்கேன்னு நினைக்காத. நான் வெளியில இருந்தா என்னென்ன வேலையெல்லாம் செய்வேனோ அது அத்தனையும் அங்க நடந்துட்டு இருக்கு. எண்ணி 2 நாள்ல அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு.